செதற விட்டுருக்கு guys. டெவலப்பர்ஸ் அடிக்குது, டிசைனர்ஸ் அடிக்குது, உங்களை வந்து ஏ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ரீசன்ட் டேஸ்ல ஏ எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் அடிக்குது, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டிசைனர்ஸ் அடிக்குது, இன்னொரு பக்கம் பிசிபி டிசைனர்ஸ், ஈவன் இன்டீரியர் டிசைனர்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏஆரால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண போறோம் ஏ டூல்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இன் ஒன் ஹேண்ட் நம்மகிட்ட கிளாட் டிசைன் வித் கிளாட் டெவ் இருக்கு, இன்னொரு பக்கம் கூகுளோட ஸ்டிச் அண்ட் ஏ ஸ்டுடியோ இருக்கு. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி எது பெட்டரான அவுட்புட் கொடுக்குதுங்கிறத நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராம்ப்டையுமே நான் வந்து கிளாட்ல தான் கேட்க போறேன். Hey, hi. I just need a prompt to 12 seconds later. So you're after a ஸோ ப்ராம்ப்ட் எடுத்துட்டேன். இதுதான் கிளாட் டிசைன் அண்ட் இது ஸ்டிச்சு. ஸோ ஸ்டிச்சில் நான் வெப்புக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இங்கே நம்மளோட ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நேம் அருண் கொடுத்துருக்கு, நான் என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் யா, ஸோ இதே ப்ராம்ப்டை கிளாட் டிசைன்லையுமே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிடுவோம். ப்ராஜெக்ட் நேம் போர்ட்ஃபோலியோ ரைட். ஸோ இங்கே நான் சென்ட் கொடுத்துட்றேன் அண்ட் இதுலேயுமே நான் சென்ட் கொடுத்துட்றேன். ஸோ இட் டேக் டைம். ஓகே, ஸோ ஸ்டிச்சில் எனக்கு ஃபஸ்ட்டு பிராண்ட் டிசைன் வந்து எனக்கு கொடுத்தாச்சு. அண்ட் ஈவன் எனக்கு ஒரு லேஅவுட் இங்கே வந்திருக்கு, பட் என்ன பிளர்டு ஃபார்மேட்டு. கிளாட் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இட்ஸ் ஸ்டில் ஒர்க்கிங். ஸ்டிச் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இது ஒரு ப்ராப்பரான ஹீரோ செஷன் எனக்கு கொடுத்துருக்கு. தென் சம் லேஅவுட் அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ட் டிசைன் கொடுத்துருக்கு அண்ட் லாஸ்ட் ஒரு ஃபுட்டர். ஸோ யா, ப்ரிட்டி குட். செதற விட்டுருக்கு கைஸ். என்னங்க இது இப்படி கொடுத்துருக்கு? எனக்கு ரெண்டுமே சேம் லேஅவுட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கா. பட் ஆனால் இங்கே பாருங்களேன், இதோட டிசைனோட அந்த ஒரு அவுட்கமும் இந்த டிசைனோட ஒரு அவுட்கமும் பாருங்களேன். அவ்வளோதான், டிசைனர்ஸை முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது அப்படியே நம்மளால டைரக்டாக ஷேர் பண்ணிக்க முடியும். கிளாட்ல இருந்து கிளாட் டெவுக்கு நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டிச்சில் இருந்து ஏ ஸ்டுடியோக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ ஸ்டுடியோவில் இருக்கும். கீழே பில்ட் வித் ஏ ஸ்டுடியோன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டாக ஏ ஸ்டுடியோவில் இங்கே வந்து உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் நான் பில்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, லெட்ஸ் ரைட். அண்ட் கிளாடுமே அதே மாதிரி தான். இங்கே மேலே உங்களுக்கு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹேண்ட் ஆஃப் டு கிளாட் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக கிளாட் கோடுக்கு அது வந்து எப்படி நமக்கு இப்போ ஏ ஸ்டுடியோக்கு இதாச்சோ அந்த மாதிரி இதாயிரும். ஸோ லெட்ஸ் ரைட், ரெண்டுமே என்ன அவுட்புட் பில்ட் பண்ணியிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். 20 minutes later. எனக்கு அவுட்புட் கொடுத்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது கிளாடு என்ன டிசைனில் பார்த்தோமோ எக்ஸாக்டாக எனக்கு வந்து டெவலப் வந்துருச்சு. ஈவன் இந்த மவுஸ் அனிமேஷன் எல்லாமே சேம். ஸ்டிச்சுமே எனக்கு ஐ மீன் கூகுள் ஏ ஸ்டுடியோ எதுவுமே என்ன டிசைனில் நம்ம பார்த்தோமோ எக்ஸாக்டாக நமக்கு இங்கே டெவலப் வந்துருச்சு. ஆல் ரைட்டா, டெவலப்பர்ஸே முடிச்சு விட்டாங்க. நான் டிசைனிங் ஃபீல்டுக்குள்ளே வந்த ரீசன் என்ன அப்படின்னா என்னோட பேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஐ கிரியேட் சம்திங் எனக்கு வந்து அது அழகாக இருக்கணும், எலகண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு வெட்டிங் டெக்கார் பிடிக்கும், எனக்கு இன்டீரியர் டிசைனிங் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் தான் எனக்கு வந்து யூஎக்ஸ் மேலே ஒரு கிரேஸ் வந்துச்சு. நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட க்ரியேட்டிவிட்டி வந்து நிறையா ப்ளே பண்ணும்.
ஏன்னா கிளைண்ட் வந்து டைம் கொடுப்பாங்க, 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்து டைம் கிடைக்கும். முடிச்சிடலாமா? பட் இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா இப்போ 1 மந்த்க்கான கொடுக்க வேண்டிய டைமை கிளைண்ட் வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், நான் 1 மந்த் பார்க்க வேண்டிய ஒர்க்கை வந்து 1 ப்ராம்ப்ட்ல வந்து நான் பண்ணுவேன். ஸோ அப்போ யூஐயில் என்னோட கிரியேட்டிவிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இப்போ ஐடி ஃபீல்டில் வந்துட்டு டிசைனுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்கோப் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நமக்கு வந்து டிசைன் அழகாக கொடுக்கும், ஒரு லேஅவுட் அழகாக இருக்கும், கலர் அழகாக இருக்கும். பட் ஒரு ஏஐயால் எதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை. ஏன் நான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன்னா, அங்கே வந்து ஹியூமனோட சைக்காலஜி ப்ளே ஆகும், ஹியூமனோட எமோஷன் ப்ளே ஆகும். ஸோ ஒரு ஹியூமனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ப்ளே ஆகும்போது ஏஐ வந்து அந்த இடத்த இன்னும் ரீப்ளேஸ் பண்ணலை. என்னோட ஒப்பீனியன் கேட்டால் இனியும் பண்ணாது. ஸோ ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்டே ஒரு கிளைண்ட் வர்றாங்க, அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் ஐடியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது அந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்டர் பீப்புள் வரைக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ என்னோட பெயின் பாயிண்ட் என்ன, என்னோட ஃப்ரெண்ட்டை நான் பேசணும் சேட் மூலயமா. ஸோ அப்போ நான் ஆப் ஓப்பன் பண்ண போகிறேன், என்னோட ஃப்ரெண்ட் நேமை கிளிக் பண்ணுவேன், நான் வந்து என்னோட லாங்குவேஜ் நான் சூஸ் பண்ணிட்டு நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு நான் பேசிட்டு போயிடுவேன். தட்ஸ் இட். அப்போ அந்த இடத்துல ஒரு பெயின் பாயிண்ட்டை, ஒரு ப்ராப்ளமை நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா. அதே மாதிரி தான் இப்போ ஒரு கிளைண்ட் அந்த ஐடியா கொண்டு வரும்போது கிளைண்ட்டோட ப்ரெஷரை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும், கிளைண்ட்டோட நீடை நம்ம தான் வந்து அனலைஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் வந்து யூசருக்கு உண்மையிலே பெயின் பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணுதா, அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதா அப்படிங்கிற அனலைஸ் வந்து ரியல் ஹியூமன்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம தான் அது வந்து கியூர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு யூஐ டிசைனராக இருக்கீங்க, நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் வருது அப்படின்னா ட்ரிபிள்லையோ பிஹான்ஸ்லையோ ஆன்லைனில் எங்கேயோ நான் டிசைன் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுற ஒரு டிசைனராக இருந்தீங்க அப்படின்னா டேம் ஷுர் உங்களை வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். பட் ஒன் ஸ்டெப் அஹெடா யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு வந்து ஸ்டில் சஸ்டெயின் ஆகும். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது.